بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் மனிதன் சிறந்த முறையில் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு பொருளாதாரம் மிகவும் அவசியமான ஒன்றாக, தவிர்க்க முடியாத ஒன்றாக இருப்பதை நாம் அறிவோம். இந்த பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற விஷயத்தில் இஸ்லாம் மிக முக்கியமான 2 விஷயங்களை நமக்கு உணர்த்தியிருக்கிறது. நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக மார்க்கம் தடை செய்த அடிப்படையில் தங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதை இஸ்லாம் தடை செய்கிறது. அதேபோன்று மார்க்கம் அனுமதித்த அடிப்படையில் ஹலாலான முறையில் ஒருவன் பொருளாதாரத்தை ஈட்டியிருந்தாலும் அதை செலவழிக்கின்ற பொழுதும் கூட சில கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் சொல்லுகிறது. வரும் வழியும் சரியானதாக இருக்க வேண்டும், செலவழிக்கக்கூடிய வழியும் சரியானதாக இருக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனிலேயும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளிலேயும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்று சாதாரண மனிதனாக இருக்கட்டும், அல்லது ஒரு சமூக அமைப்பாக இருக்கட்டும், அல்லது பெரிய ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும், இந்த பொருளாதாரத்தை செலவழிக்கின்ற விஷயத்தில் மிகவும் கவனமற்ற முறையில் மக்களுக்கு எந்தவிதமான பயனும் இல்லாத வெட்டி செலவுகளையும் வீண் செலவுகளையும் செய்து வருவதை இன்று நாம் கண்கூடாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஆட்சிக்கு முந்தைய ஆட்சியில் இருந்த முதல்வர் தமிழுக்கு நாங்கள் தொன்றாட்டப் போகிறோம் என்ற பெயரிலே கன்னியாகுமரியில் 10 கோடி ரூபாய் செலவில் 500க்கும் மேற்பட்ட சிற்பிகளை வைத்து 133 அடி உயரம் திருவள்ளுவர் சிலையை நிறுவியிருக்கிறார். 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் அல்ல, 10 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு சிலையை அந்த கடலிலே அமைத்திருக்கிறார். இந்த 10 கோடி ரூபாய் செலவழித்ததின் மூலமாக தமிழ் மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்திருக்கிறது? இந்த 10 கோடி ரூபாயை செலவழித்ததினால் ஏழையாக இருந்தவன் பணக்காரனாக மாறிவிட்டானா? குடிசையில் இருந்தவன் கோபுரத்தில் போய்விட்டானா? பசியாக இருந்தவனுக்கு உணவு கிடைத்து விட்டதா? இந்த 10 கோடி ரூபாயை கடலிலே அள்ளி போட்டதை போன்று எந்த பயனும் இல்லாத ஒரு சிலையாக இன்று இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் அப்படி செய்கிறார் என்று சொன்னால், இந்நாள் முதலமைச்சர் தாய் 8 அடினா குட்டி 16 அடி பாயும் என்ற அடிப்படையில் நான் 100 கோடி ரூபாய் செலவழித்து தமிழ் தாய்க்கு சிலை வைக்கப் போகிறேன் என்று தற்போது சட்டசபையில் அறிவித்திருக்கிறார். 1 கோடி 2 கோடியில 100 கோடி ரூபாய்க்கு தமிழ் தாய் சிலை. தமிழ் தாய் என்று யாராவது ஒருத்தர் இருக்கிறாரான்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஆளே கிடையாது. தமிழுக்கு என்று ஒரு தாயை, இவர்தான் தமிழுக்குள்ள தாய் என்று ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட உருவம் உள்ளவர் யாரும் கூட கிடையாது. யாருமே இல்லாத ஒன்றுக்கு 100 கோடி ரூபாய் செலவழித்து நான் சிலையை வைக்கப் போகிறேன். இதனால் என்ன கிடைக்கிறது இந்த சமுதாயத்துக்கு? இந்த தமிழகத்தினுடைய வரவுகள், தமிழகத்தினுடைய அரசின் இருக்கக்கூடிய இருப்புகள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் இருப்பிருந்து இந்த மாதிரி வீண் செலவுகளை செய்கிறார்களாண்டா? இந்த வருடத்தினுடைய சட்டசபையிலே இங்கு இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு சொன்னா பற்றாக்குறை சுமார் 24,000 கோடி ரூபாய்கள் பற்றாக்குறை. கடன் மட்டும் 1 லட்சம் கோடிக்கு மேல் தமிழக அரசு கொடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த லட்சணத்தில் 100 கோடி ரூபாய்க்கு ஒரு சிலையை அமைக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். தமிழகத்தினுடைய வரலாறை எடுத்துக்கொண்டால் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்திலே ஜாதி கலவரங்கள் உருவாகுவதற்கு இது போன்ற சிலைகள் நிறுவியதுதான் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். போக்குவரத்து கழகங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். சென்னையில எடுத்துக்கொண்டால் அம்பேத்கர் இருந்துச்சு, பல்லவன் என்று இருந்தது. அப்புறம் அங்கிட்ட அப்பயே போனீர்கள்னா பெரியார் இருந்திருக்கிறார், தீரன் சின்னமலை, வீரபாண்டிய கட்டபொம்மை, நேசமணி,
இப்படியே ஒவ்வொரு இதால் பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் சேரன், சோழன், பாண்டியன், பாரதியார் அப்படின்னு எல்லா ஜாதிகளுடைய பெயர்களிலையும் போக்குவரத்து கழகங்கள் உருவாக்கி ஜாதி கலவரங்கள் வரும்பொழுது இன்னொரு அந்த ஜாதி கலவரனுடைய அந்த பஸ்ஸை அடித்து நொறுக்கி தமிழக அரசினுடைய பொருளாதாரம் வீணடிக்கப்பட்டதினால் ஒரு நல்ல முடிவாக அத்தனை பேரையும் நீக்கிவிட்டு எல்லாத்துக்கும் அந்த மாவட்டத்தினுடைய பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் கண்கூடாக பார்த்துவிட்டும் கூட வெட்டி செலவாக ஒரு 100 கோடி ரூபாய் அளவிற்கு செலவழித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் செலவழிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? எத்தனை செலவுகள் இருக்கிறது. இது இல்லாம மணிமண்டபங்கள் வேற 110 விதியின் கீழே வாட்டுக்கு அள்ளி விட்டுக் கொண்டே இருக்கிறார். எதுக்கு 110 விதியின் கீழே முதலமைச்சர் பேசுகிறார் என்ற உண்மையை அந்த விதியில நீங்க போய் பாத்தீங்கன்னா 110 விதியின் கீழே ஏதாவது ஒரு அறிக்கையை கொடுத்தாங்கன்னு சொன்னா அது சட்டசபையில விவாதிக்க முடியாது. இது எப்படி நீங்க செலவழிப்பீங்க, இதுக்கு எங்க பொருளாதாரம் இருக்கு, இது தேவையா, ஒண்ணும் சொல்லக்கூடாது. சமயனா அதான் நான் கேட்டேன் கட்டுப்பட்டோன்னு ஓடி போயிடணும். அதுக்காக அந்த 110 விதியை கொண்டு வந்து முதலமைச்சர் நிறைய இதை சொல்லிக் கொண்டே போகிறார். இதுல மணிமண்டபங்கள் புதுசா சஜானந்த சாமிகளுக்கு மணிமண்டபம், திப்பு சுல்தானுக்கு மணிமண்டபம், ஹைதருக்கு மணிமண்டபம், எல்லாமே கோடிக்கணக்கான ரூபாய்கள் மணிமண்டபங்களை கட்டிக்கிட்டே இருக்க போறாங்க. இது யார் கேட்டா? முஸ்லிம்களை சமாதானப்படுத்துவதற்கு அந்த பக்கம் ஒண்ணும், அப்புறம் இந்துக்களை சமாதானப்படுத்துவது இங்கே ஒண்ணும். முஸ்லிம்கள் ஜீவனாடியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீடை கேட்டுக்கிட்டு இருக்கிற அதை கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா இந்த மாதிரி மணிமண்டபங்கள் இவ்வளவு கட்டி இதனால என்ன நன்மைகள் கிடைத்தது? தமிழகத்திலே எத்தனை இடங்கள்ல குடிசைகளில் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. இந்த மணிமண்டபங்களுக்கு செலவழிக்கக்கூடிய பணத்தை, இந்த சிலைகளுக்கு செலவழிக்க இந்த வெட்டி செலவுகளை அந்த பள்ளிக்கூடங்களை கட்டி வைத்திருப்பார்களே ஆனால் பிள்ளைகள் நன்றாக படித்திருப்பார்கள். எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல மரத்தடியில் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆசிரியர்களை நியமிக்கலாம், பள்ளிக்கூடங்களை கட்டலாம், கழிப்படை வசதிகளை கொடுக்கலாம், நல்ல சுகாதாரமான தண்ணீரை கொடுக்கலாம், இல்லாமல் எவ்வளவோ இருக்கிறது. நீங்கள் வரலாறுகளை படித்து பாருங்கள். 10ஆம் வகுப்பு, +2 வகுப்பு இவைகள் எல்லாம் படித்து முதல் மதிப்பெண் யார் வர்றா? தமிழக அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இருந்து முதல் மதிப்பெண் பெற்றவர் என்று நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஏன் அங்க முடியலன்னா எங்க வாத்தியார கிடையாது. அங்க 7 பீரியடு 8 பீரியடு இருக்கிறேன்னு சொன்னா 3 வாத்தியார் தான் அங்க இருக்கிறார். ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார்கள் கிடையாது. ஒழுங்கான கல்வி அங்கே கொடுப்பது இல்லை. அதற்கு சரியான ஆசிரியர்களை நியமித்து இந்த கோடிக்கணக்கான ரூபாய்களை அந்த பக்கம் செலவழித்திருப்பார்கள் என்று சொன்னால் எவ்வளவு நன்மையாக இருக்கும். ஆனா இவைகள் இல்லாமல் இதை நாங்கள் செய்து விட்டோம் என்பதை உலகம் முழுவதும் சொல்வதற்காக முன்னாள் முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு 1000 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறாங்களா விளம்பரத்துக்கு. அவர் எதிர்க்கட்சி கொஞ்சம் கூடுதலா சொல்லுவாங்க, ஒரு 500 கோடி ரூபாய் என்று வைத்தாலும் பத்திரிகையில முழு பக்க விளம்பரம் காசு கொடுக்கப்படுகிறது, நம்முடைய வரிப்பணம் தான். டிவியில விளம்பரம் கொடுக்கப்படுகிறது, அதுவும் நம்முடைய வரிப்பணம் தான். இந்த ஈராண்டு சாதனைகளுக்காக வேண்டி 1000 கோடி ரூபாய்க்கு ஏறத்தாழ செலவழிக்கப்படுகிறதே, அதை மக்களுக்கு செலவழித்திருந்தால் எவ்வளவு நன்மையாக இருந்திருக்கும். இந்த மாதிரி வீண் செலவுகள், வெட்டி செலவுகள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார்கள் நமக்கு. இன்னல்லாஹ கரிஹலக்கும் சலாசன், சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. அல்லாஹ் தஆலா 3 விஷயங்களை அல்லாஹ் வெறுக்கிறான், நீங்க செய்யாதீங்க. கீல் வ கால், சொல்லப்பட்டது சொன்னான், இப்படி பேசிக் கொள்வது, ஒரு ஆதாரம் இல்லாமல் பேச. அவன் சொன்னா அங்க அந்த கேட்டுக்கிட்டு இருந்த இப்படி தேவையில்லாமல் ஒழுங்கில்லாத சில செய்திகளை மக்கள் மன்றத்திலே பரப்பி விடுகிறீர்களே, அல்லாஹ் வெறுக்கிறான். ஆதாரத்தோடு இருந்தா பேச, இல்லட்டா பேசாது. அடுத்ததாக இலாத்தல் மால், செல்வத்தை வீணடிப்பது. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த செல்வத்தை நல்ல வழியில் பயன்படுத்தாமல், மக்களுக்கு செலவழிக்காமல் வீணான செலவுகளை செலவழித்து வீணடிக்கிறீர்களே, இதையும் அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான். வ கஸ்ரத்து சுவால், அதை போன்ற அதிகமாக கேள்வி கேட்பது, தேவையில்லாத கேள்விகளை கேட்கக்கூடியதையும் அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள். பொருளாதாரத்தை வீணடிப்பதை அல்லாஹ் தஆலா விரும்புவதில்லை, அல்லாஹ் வெறுக்கிறான். நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் செலவழியுங்கள், அது எவ்வளவு கோடியா இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு ரூபாய் வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், நீங்கள் தாராளமாக நீங்கள் செலவழிக்கலாம். ஆனால் வீண் செலவுகளை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறார். இது அரசு மட்டுமல்ல, அரசினுடைய வீண் செலவுகளை பட்டியல் போட்டால் அது நீண்டு கொண்டே போகும். அவ்வளவு செலவுகள் நீங்க ஒவ்வொரு பத்திரிகையில அவன் என்னென்னவெல்லாம் அறிவித்திருக்கிறான்னு பாருங்க, ஒண்ணுக்கும் உதவாதவைகள் தான் நிறைய. ஆனால் இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்களாக அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவதற்காக
மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை எல்லாம் எல்லாரிடத்திலும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய இறை இல்லத்திலும் கூட இதையெல்லாம் நினைவு பார்க்கிறோம். வீண் செலவுகள் பார்த்தீங்கன்னா, மினாரா கட்டுகிறார். மினாரா பார்த்தா ஒத்த மினாரா, ரெட்ட மினாரா, 4 மினாரா, பூமியிலிருந்து மினாரா, பல லட்சம் ரூபாய்கள், 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய்களுக்கெல்லாம் மினாராவுக்காக வேண்டி செலவழிக்கப்படுகிறது. அந்த மினாரா வைத்து 4 பள்ளியாசல்களை கட்டியிருக்கலாம். அதுல போய் யாரும் குடியிருக்க போகிறார்களா? அந்த மினாராக்குள்ள பாடங்கள் நடத்த போகிறார்களா? தொழப் போகிறார்களா? லட்சக்கணக்கான ரூபாய்கள் இந்த பள்ளியாசலை வைத்து பெருமை அடிப்பதற்காக வேண்டி செலவழிக்கப்படுவதை பார்க்கிறோம். சுனன் நசையில் இடம்பெறும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மின் அஸ்ராத்தி சாத்தி அய்யதபாஹன் நாசு ஃபில் மஸாஜித். மறுமை நாளினுடைய அடையாளங்களில் ஒன்று பள்ளியாசல்களை வைத்துக் கொண்டு பெருமை அடிப்பது. எங்க ஊர் பள்ளி பார்த்தியா எவ்வளவு பெருசு? பள்ளியில் தொழ வைப்பதற்காக, தொழுவதற்காக, மக்களுக்கு பாடங்கள் நடத்துவதற்காக பயன்படுத்துவதை விட பெருமைக்காக வேண்டி இவ்வளவு செலவினங்கள் செலவழிப்பதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பணத்தை வீண்விரயம் செய்வது. பொதுமக்களிடத்தில் வசூல் பண்ணி, அவர்களிடத்தில் கெஞ்சி கூத்தாடி வாங்கி பள்ளி கட்டி அதிலே தொழுவதற்கு பதிலாக இந்த மாதிரி வீண் செலவுகளை செய்வதையும் கூட இஸ்லாம் கண்டிக்கிறது. இது சமூக அமைப்பாக இருக்கட்டும், ஒரு அரசாங்கம் இருக்கட்டும், தனி மனிதன், இந்த தனி மனிதனுடைய செலவுகளை பார்த்தீர்களே ஆனால் நிறைய வீண் செலவுகள். அதுல ஒரு ஆய்வறிக்கை சொல்லுகிறது, நம்ம மக்களிடத்திலே ஒரு தனி மனிதனுடைய செலவினங்கள்ல ரொம்ப அளவுக்கு அதிகமா செலவழிக்கக்கூடிய பணத்தில் எதுனா செல்போன். இந்த செல்போனுக்காக வேண்டியும் இந்த ரீசார்ஜுக்காக வேண்டியும் நிறைய பணத்தை வீணாக செலவழிக்கிறார் என்று ஒரு ஆய்வறிக்கை சொல்லுகிறது. நீங்கள் பார்க்கலாம், செல்போன் ஒரு காலத்தில் ஆடம்பர பொருளாக இருந்து இன்று அத்தியாவசிய பொருளாக ஆகிவிட்டது. செல்போன் இல்லாம யாரும் இருக்க முடியாது, யாரும் இல்லை. ஆனா அந்த செல்போனுடைய பயன்பாடு நமக்கு எவ்வளவு தேவை, அதற்கு எந்த அளவுக்கு நாம் வாங்கலாம், அதுல எந்த அளவுக்கு நம்முடைய பணத்தை செலவழிக்கலாம் என்பதை யாரும் சிந்திக்கிறது இல்லை. விளம்பரத்தை பார்த்தவுடன் கேலக்சி 1, 2, 3, நோட்டு 1, நோட்டு 2, 3, 4 அம்பாட்டு விளம்பரத்தை கொடுக்கிறான். எவ்வளவு ரூபாய்? 1000 ரூபாய், 500 ரூபாயா, 30,000, 40,000, 50,000, லட்சம் என்ற அளவுக்கு போன்கள் வந்துருக்கு. எல்லா போன்களையும் நம்மால் என்ன செஞ்சு வச்சிருக்கான்? உடனடியாக 30,000 இருந்தாலும் பரவாயில்லை, 50,000 இருந்தாலும் பரவாயில்லை, உடனே வாங்கி வைத்துக் கொள்கிறார். வாங்கி வைத்து அதை கூட பெருமையாக பேசுகிறார். அந்த போனை வச்சு கொண்டு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ள இந்த போனை பாத்தியா, இந்த போனை வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம் தெரியுமா? இன்று இந்த நாட்டில் இன்றைய தினத்தில் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பா எவ்வளவு, எத்தனை டாலரு அப்படின்னு பார்க்கலாம். அப்படிங்க அவள உனக்கு என்ன ஏதாவது எண்ணெய் கிணறு ஏதாவது இருக்கா? இல்ல பெட்ரோல் பங்கா ஏதாவது வச்சிருக்கிறியா? இல்ல ஒண்ணுமே இல்ல மாப்பிள்ள, ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ரிசர்வ்ல இருக்குது, ஒரு பெட்ரோல் போட்டுக்கிறோங்க. ஒரு அவன் யாரு பெரிய எண்ணெய் கிணறு வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவன், இது பெட்ரோலை விற்பனை பண்ணக்கூடியவனுக்கு பீப்பா எவ்வளவுன்னு தெரிய பரவாயில்லை. அது மட்டும் இல்ல மச்சான், இத பாத்தியன்னு சொன்னா பிளைட் எந்தெங்க எல்லாம் இறங்குது, எத்தனை மணிக்கெல்லாம் வரும், எல்லாத்தையும் இதுல பார்க்கலாம். நீ வெளிநாட்டுக்கு என்னைக்கா போயிருக்கியா? பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்க மச்சான், இன்னும் வரல, இழுத்துக்கிட்டே இருக்கு. பாஸ்போர்ட் அவனுக்கு கிடையாது, ஆனா பிளைட் எங்க இருந்து இறங்குது, எங்க இருந்து ஏறுது, எல்லாம் இதுல பார்க்கலாம். இப்படி நமக்கு எந்த இதுக்குமே தேவையே இல்லாத நிறைய விஷயங்கள் வச்சிருக்கான். உலகத்தையே அடக்கி செல்போன்ல வச்சிருக்கான். நம்ம இதை வைத்து என்ன பேசணும்? ஒரு 99% இந்த செல்போனை வைத்து பயன்படுத்துவது என்ன? போன் பேசுவாங்க, வந்துச்சுன்னா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, அதிகபட்சமா ஒரு மெசேஜ் அனுப்புறோம். இதை தவிர இந்த செல்போன்ல அதிகமாக நம்ம பயன்படுத்தியது என்ன? இமெயில் பார்க்கலாம், இன்டர்நெட் பார்க்கலாம். இமெயில் அக்கௌண்ட் அவனுக்கு கிடையாது, அதை பார்த்தது கூட அவனுக்கு எப்படின்னு கூட தெரியாது. இவன் வாங்கி வைத்துக் கொண்டு என்ன செய்கிறான்? செல்போன்ல 30,000 40,000 ரூபாய்க்கு செலவழிக்கிறான். இது வீண் செலவு இல்லையா? வெட்டி செலவு இல்லையா? நான் கேட்கிற அந்த செல்போன் வைத்திருக்கக்கூடிய 30,000 40,000 ரூபாய் அளவுக்கு வைத்திருக்கக்கூடியவருக்கு உள்ள ஆப்ஷன் அத்தனையும் என்னென்னதாவது தெரியுமா? அது படிக்கவாது தெரியுமா? பாதி பேருக்கு படிக்கவே தெரியாது. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையை இழந்த அனாதை சிறுவர்களையும், தாய் தந்தை இருந்தும் வறுமையில் வாடும் சிறுவர்களையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அன்புள்ளத்தோடு அரவணைத்து வருகிறது. கும்பகோணம் சுவாமிமலையில் அர்-ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் விசாலமான கட்டிடத்தில் அனைத்து வசதிகளுடன் இயங்கி வருகிறது. உணவு, உறைவிடம், உடை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது.
அனாதையை ஆதரிப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. அந்த பணத்தை வேறு நல்ல விஷயங்களுக்கு நீங்க முதலீடு செய்யலாம். வீடு வாங்க போறியா வாங்க, வீடு கட்ட போறீங்களா செய்ய, ஒரு தொழிலுக்கு முதலீடு பண்ண போறீங்களா செய்யுங்க. நமக்கு பெரிய அளவுல இமெயில், இன்டர்நெட் தொடர்புகள், தொழில் தொடர்புகள் அதுல மாறி உள்ளவர்கள் அதை பயன்படுத்தி இருப்பார்கள் என்று சொன்னால் தப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நாம் சாதாரண ஒரு போன் ஹலோன்னு சொல்லுவதற்காக வேண்டி ஒரு 30-40 ரூபாய்களை நாம் செலவழிக்கிறோம் என்று சொன்னால் அது வீண் செலவு இல்லையா? அல்லாஹ் சொல்லுவார், இபாதுர் ரஹ்மான் யார் தெரியுமா? வைதா அன்ஃபகு லம் இஸ்ரிஃபு வலம் யக்துரு வ கான பைன தாலிக கவாமா. அந்த ரஹ்மானுடைய அடிமைகள் செலவழித்தார்கள் என்று சொன்னால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். அதே போன்று கஞ்சத்தனமும் பண்ண மாட்டார்கள். இரண்டுக்கும் நடுத்தரமான நிலையில் இருப்பார்கள். போட்டுப்படியே 1 ரூபா கூட செலவழிக்காம மிஸ்டு கால் கொடுத்து பேசுற அளவுக்கு இருக்க மாட்டான். என்ன அதுக்காக வேண்டி 50,000 ரூபாய் அளவுக்கு செல்போனை வாங்கியும் வைக்க மாட்டான். அப்போ அவனுடைய தேவை எவ்வளவு அவசியமோ அந்த அளவுக்கு மட்டும் அவன் செலவழித்துக் கொள்வான் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த செலவுகளை பற்றி பேசுகின்ற போது சொன்னார்கள், சுனனு நஸை என்ற நூலில் இடம்பெறு, குலு நீங்கள் சாப்பிடுங்கள், அத்தசத்தகு தர்மம் செய்யுங்கள், வல்பசு நல்ல ஆடைகளை அணியுங்கள். ஆனா 2 கண்டிஷன், பிகைரி இஸ்ராஃபின் வலா மஹீலா, வீண் விரயம் இருக்கக்கூடாது, பெருமையும் இருக்கக்கூடாது. இந்த 2ம் இல்லாமல் நல்ல சாப்பிடு, நல்ல ஆடைகளை உடுத்திக்கொள், நல்ல தர்மங்களை செய். இதை மார்க்கம் தடை செய்யவே இல்லை. உன்ட வீண் விரயம் விடும் என்று சொன்னால், உன்னிடத்தில் தேவையில்லாத செலவுகளாக ஆகிவிடும் என்று சொன்னால், அகம்பாவம், பெருமை, தற்பெருமை உனக்கு வந்துவிடுமானால் அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நல்ல ஆடைகளை அணிவதை மார்க்கம் தடை செய்ய சொல்ல. ஆனால் இன்று நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆடைகளை வாங்கி அடுக்கணக்கு அடிச்சு வைக்கும். அது பெண்கள் நீங்க பார்த்தீர்களேயானால் வரிசையா 4 பீரோல் அளவுக்கு சேலைகளா இருக்கும். பட்டு சேலைகளை வச்சு நிறைச்சு வச்சிருப்பான். பட்டு சேலை என்னைக்காவது உடுத்தி நீங்க பாத்திருக்கீங்களான்னா, எங்கேயாவது ஒரு கல்யாணம் வந்தா 50,000 ரூபாய் பட்டுப்புடைய ஓட்டு அப்படியே மெதுவா எடுத்து மடிச்சு வச்சிருவாங்க. எத்தனை லட்சக்கணக்கான ரூபாய்கள் அதுல போய் முடங்கி இருக்கு. சேலைகளையாவது ஒழுங்கா கட்டுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழகத்துல பாத்திருக்கலையா நைட்டின்னு ஒன்ன கண்டுபிடிச்சா அது டேட்டியா மாதிரி 24 மணி நேரம் நைட்டிகளை தான் வெளியிலேயே உலகம் பூரா சுத்திட்டு இருக்கிறார். வாங்கிய ஆடைகளை பயன்படுத்துறது இல்லை. அது தேவையில்லாம என்ன செஞ்சு அடைத்து வைத்துக் கொண்டு சம்பளம் வாங்கிவிட்டால், பெருநாள் வந்து விட்டால் 1க்கு 10, 20 எத்தனை பேர்கள் தேவை உள்ளவர்கள் இருக்கிறார். வீடுகளில் நீங்கள் பாருங்கள், எவ்வளவு வீணான பொருள்கள் நம்முடைய வீட்டை அடைத்துக் கொண்டிருக்கிறது. யாருக்கும் கொடுக்க மனசு வராது. கல்யாணம் முடித்து சீதனமாக வந்து அந்த பரணி மேல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பாத்திரமும் அடிக்கடி அப்படியே இருக்கும். எதையாவது நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா? நம்ம வீட்டு பயன்படுத்துவதற்கு ஒரு 4 பாத்திரம் 5 பாத்திரம் அதோட அவ்வளவுதான். அது ஒரு காலத்திலையும் பயன்படுத்துறது இல்லை. தேவை உள்ளவன் எத்தனை பேர் இருக்கிறான், கஷ்டப்படக்கூடியவன் எத்தனை பேர் இருக்கிறான், அவனுக்கு நீங்கள் என்ன தாராளமாக கொடுக்கலாம். அப்ப வீண் இந்த மாதிரி ஒரு பொருளை பார்த்தவுடன் என்ன செய்யக்கூடாது, ஆசைப்பட்டு வாங்கக்கூடாது. அவசியமாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டுமே தவிர ஆசையாக இருக்கிறது என்பதற்காக என்ன செய்ய செலவழிக்க கூடாது. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குழந்தைகள் ஆசைப்பட்டு ஒரு பொருளை கேட்கிறார்கள் என்று சொன்னா உடனே வாங்கி கொடுத்துறாதீங்க. அது அவசியமா என்பதை நீங்கள் ஆய்வு செய்யுங்க. அவன்கிட்ட பணத்தை கொடுத்து எதை வேண்டுமானாலும் செலவழிக்கும் நிலையை உருவாக்காதீங்க. திருமறை குர்ஆன் அழகா சொல்லுது, வலா துர்து சுஃபஹா, நீங்க விவரம் தெரியாதவர்களுக்கு அம்மாலக்கும் அல்லது ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன், உங்களை எந்த பொருளாதாரத்திற்கு பொறுப்பாளராக ஆக்கி வைத்திருக்கிறானோ அந்த பொருளாதாரத்தை விவரம் தெரியாதவர்கள்ட்ட போய் ஒப்படைக்கிறார்கள். அதே மாதிரி அனாதைகள், இந்த அனாதைகளுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய பெரியவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அவங்களுடைய பணத்தை எப்போ ஒப்படைக்கணும் தெரியுமா? அபுத்தலுல் யதாமா, அந்த அனாதைகளை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்க. நல்ல விவரமானவனா வந்துட்டானா, கரெக்டா செலவழிப்பானா, ஃபஇன் ஆனஸ்து மின்ஹும் ருஷுதன் ஃபத்ஃபு இலைஹிம் அம்வாலஹும், அவர்கள் அதற்குரிய தகுதியை அடைந்து விடுவார்கள் என்று சொன்னால் அந்த பணத்தை அவங்ககிட்ட ஒப்படைங்க. இல்லை என்றால் பணத்தை வாங்கி கொண்டு வீண் செலவுகளை செய்து கடைசியில் தெருவில் நின்று விடுவார்கள். அந்த விவரம் அவனுக்கு வருகிறதா என்பதை பார்த்த பிறகுதான் செலவு கொடுக்கணும்.
இது நம்முடைய குழந்தைகளுக்கும் இது பொருந்தும். நம்முடைய குழந்தைகளை கேட்டதெல்லாம் வாங்கி வீண் செலவுகளை நாம் செலவழித்து பழக்கி விட்டோம் என்று சொன்னால் பின்னால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அவங்களுக்கு அந்த விவரத்தை ஊட்டணும். இது அவசியமா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். முன்னால் சொல்லுவாங்க, இதற்கு முன்னால் லாட்டரி சீட்டு எல்லாம் தமிழகத்தில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் ஒருத்தனுக்கு 1 லட்சம் ரூபாய் லாட்டரி சீட்டு விழுந்திருக்கு. லாட்டரி சீட்டு விழுந்தவுடன் அவன் யாருன்னா மூட்டை தூக்கி கொண்டிருந்தவன். கொஞ்ச நாள்களுக்கு பிறகு அந்த 1 லட்சம் ரூபாய் வந்தவன் எப்படி ஓஹோண்டு வாழுகிறானா என்று ஒரு பத்திரிகையை பேட்டி எடுக்க போகிறார்கள். திரும்பவும் மூட்டையை தான் தூக்கிட்டு இருக்கான். என்னாச்சு? 1 லட்சம் அந்த காலத்தில் உள்ள 1 லட்சம் இப்ப 20 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பு உள்ளது. அந்த 1 லட்சத்தை என்ன செஞ்சா வீண் செலவுகள்லயே வந்த உடனே ஆடம்பர செலவுல போனானா அது என்ன, ஒரு நாள் ஒரு நிமிஷத்துல செலவழிச்சிடலாம். வந்த பணத்தை அதை அதிகரிக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் இருக்கிற அளவாவது பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் தெரியல அவனுக்கு. வீணான செலவுகளையும் ஆடம்பர செலவுகளையும் மூழ்கி போன காரணத்தினால் திரும்பவும் மூட்டை தூக்க வந்துட்டான், விவரம் தெரியாதவன். இதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளையும் என்ன செஞ்சக்கூடாது, ஆக்கிடக்கூடாது. அவர்கள் விவரம் தெரிந்தவர்களாக அவர்களுக்கு புத்தி வந்தவருக்கு பிறகுதான் பணத்தை கொடுத்து பழக்க வேண்டும். இல்லை என்றால் வீண் செலவுகள் நம்முடைய பிள்ளைகளின் மூலமாகவும் செலவழிக்கப்படுகிறது. நல்ல செலவுகளுக்கு செலவழியுங்கள், மார்க்கம் தடையே செய்யவில்லை. தேவையில்லாத செலவுகள்ல இந்த மாதிரி செல்போன்கள் போன்ற வீண் ஆடம்பரமான பொருள்களுக்கு செலவழிப்பதை நிறுத்தி வைங்க. அதே போன்று சாப்பாடுகள், அதுல குறிப்பாக திருமண விருந்துகளில் நாம் செலவழிக்கக்கூடிய செலவுகள் இருக்கிற அளவுக்கு அதிகமான செலவுகள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகா சொன்னார்கள். நல்ல அறிவுள்ளவனுக்கு புத்தி உள்ளவனுக்கு நல்ல ரொம்ப தெளிவாக விளங்குமாறு சொன்னாங்க. இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐசருஹு மூனாண்டா. திருமணத்திலே அருள் நிறைந்த திருமணம் செலவு ரொம்ப கம்மியா செலவழிக்கிற திருமணம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், எவ்வளவு பிரம்மாண்டமாக செலவழிக்கிறோம் என்று பார்க்கிறோம். அதுல செலவழிப்பதுல நம்ம அதிகமாக செலவழிக்கிறது இந்த விருந்துல எக்கச்சக்கமான பணங்கள் மீன் விரயமாக்கப்படுகிறது. சாப்பாட்டிலே போகுது. ஒரு ஆய்வாளர் ஆய்வு செய்து பார்க்க இந்த சாப்பாட்டுல இந்த ஆடம்பரமாக செலவழித்து திருமணத்தை முடிக்கிறார்களே, அதுல சாப்பாட்டுல எவ்வளவு ஒழுங்கா சாப்பிட்டு இருக்கா, எவ்வளவு மிச்சமான ஏறத்தாழ பாதிக்கும் நெருக்கமான உணவுகள் வீணாக கொட்டப்பட்டு இருக்குது. நிறைய அள்ளி கொடுக்க வகை வகையா அள்ளி கொடுக்கிறான். எல்லாத்தையும் யாரும் திங்கிறது இல்லை. சுகர் பேஷண்ட் இருக்கிறான், என்ன பிபி உள்ளவன் இருக்கிறான், கொலஸ்ட்ரால் நிறைஞ்சவன் இருக்கிறான். அதை அப்படி மெதுவா ரெண்டு தொட்டு மத்த எல்லாம் குப்பை தொட்டி. இப்படி வீணாக உணவுகள் எவ்வளவோ செலவழிக்கப்படுகிறது. ஆனால் பசிக்கும் பட்டினைக்கும் எத்தனை பேர் சுத்தி கொண்டிருக்கிறார், அவனுக்கு பணம் கொடுப்பதற்கு நாம் முன் வருவதில்லை. இந்த மாதிரி வீண் விருந்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவர்கள் கொடுத்த அந்த விருந்துகளை எல்லாம் நீங்கள் நினைவூட்டு பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது வீண் செலவுகள் செய்திருக்கிறார்களா, இந்த விருந்திலே செலவழித்திருக்கிறார்களா? அல்லாஹ் அழகா சொல்லுவான், குலு வஷ்ரபு, நல்லா சாப்பிடு, நல்லா குடி, வலா துஸ்ரிஃபு இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் தஆலா வீண் விரயம் செய்வர்கள் அல்லாஹ் விரும்ப மாட்டான். சாப்பிடு எல்லாம் செய்யனா, வீண் விரயம் செய்யாத. வீண் விரயம் செய்து தேவையில்லாத செலவுகளை செய்து அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாதவர்களாக ஆளாகி விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இந்த திருமணத்திற்காக வேண்டி எத்தனை பேரை அழைத்திருக்கிறாங்க, எத்தனை கோடி பேருக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாம் சொல்லுகிறோம், நிறைய நமக்கு சொந்தம் பந்தம் இருக்கிறது, அவர்களை எல்லாம் அரவணைக்க வேண்டும். அதற்காக வேண்டி பார்த்தால் ஒரு மண்டபமே பத்த மாட்டேன் என்கிறது. ஒரு 2 இவ்வளவு பெரும் மண்டபமா இருக்கு, 1000 பேர் கொடுக்க வேண்டியது, 2000 பேர் கொடுக்க வேண்டியது என்று இருக்கிறது என்று சொந்த பந்தங்களை அப்படியே ஒன்னு விட்ட அப்படியே விட்டு எல்லா சொந்தங்களையும் கொண்டு வந்துடுறாங்க. நமக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள் 10-20 பேர்கள் இருப்பார்கள். அவர்களை அழைத்தால் திருமணம் போதுமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகத்திலேயே நமக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம். அந்த சொந்தம் நமக்கு குருதி உறவை விட கொள்கை உறவுக்கு தான் நாம் இந்த சமுதாயம், இந்த இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதுல நமக்கு கொள்கை உறவுலேயே ஃபர்ஸ்ட் இடம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான். குர்ஆனும் கூட சொல்கிறது, அந்நபியும் அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி இந்த மூமின்களுக்கு தங்களுடைய உயிரை விடவும் மேலானவர். தன்னுடைய உயிரை விடவும் மேலாக மதித்த ஒருவரை அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்தில் எத்தனை நபித்தோழர்கள் அழைக்காமல் திருமணம் முடித்திருக்கிறாங்க. நீங்க வரலாறை எடுத்து பாருங்க, சஹீஹ் புகாரியில் எடுத்து பாருங்க. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க அழைக்கல. ரசூலுல்லாஹ்க்கு தெரியாமல் தான் திருமணம் முடித்தார்கள். தங்களுடைய உயிரை விடவும் அவர்கள் நேசித்திருக்கிறார்கள். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் முடித்ததே அவருக்கு ஆச்சரியத்தை தந்தது. ஹல் நகஹத யா ஜாபிர்னு கேட்டாங்க. ஜாபிரே கல்யாணம் முடித்து விட்டாயா என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்கக்கூடிய ஒரு நிலை.
அது மட்டுமல்லாமல் ஜாபீருடைய தந்தை பட்ட கடன்களை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தலையிட்டு தான் அனைத்தையும் முடித்து வைத்தார்கள். அவ்வளவு பேருதவிகளையும் செய்தவர்களையும் அழைக்கல. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லல. அப்படி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்துகளை இவ்வளவு பிரம்மாண்டமாக போட சொல்லல. ரசூலுல்லாஹ் விருந்துகளை போட்டு அவங்க காட்டினாங்க. உலகத்திலேயே நிறைய சொந்தங்களை பெற்றவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான். மதீனாவிலே லட்சக்கணக்கான தோழர்கள் அவங்களுக்கு இருந்தாங்க. எத்தனை பேர்களுக்கு விருந்து கொடுத்தாங்க? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவர்கள் கொடுத்த விருந்து கரியும் கிடையாது, ரொட்டியும் கிடையாது. மா கான ஃபீஹா மின் லஹமின் வலா ஹுப்ஸின், சஹீஹ் புகாரியில் இடம் வருகிறது. அதுல கரியும் இல்லை, ரொட்டியும் இல்லை, ஒண்ணுமே இல்ல. என்ன கொடுத்தா? ஹைஸ் என்ற ஒரு பதார்த்தத்தை, பேரித்தம்பளம், மாவு, கோதுமை மாவு, வெண்ணெய், இவைகள் எல்லாம் சேர்த்த ஒரு பதார்த்தத்தை கொடுத்தார்கள். இன்னொரு செய்தி சஹீஹ் புகாரியில் இடம் வருகிறது. அவுலமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா பாலி நிசாய் பி முத்தைனி மின் ஷஹீர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மனைவிமார்களுக்கு வலிமா விருந்தாக 2 முத்து, ஏறத்தாழ 1.25 கிலோ மட்டரகமான ஒரு கோதுமையின் மூலம் விருந்து கொடுத்தார்கள். கோதுமையோட தரமானது இல்ல, அது கொடுத்தது கூட 1.25 கிலோ தான். 1.25 கிலோ லட்சம் பேரையா கொடுக்க முடியும்? அவங்களுக்கு சக்திக்கு உட்பட்ட, அவங்களுக்கு முடிந்த ஆட்கள் அளவுக்கு 4 பேரை 5 பேரை கொடுத்தாங்க. நம்ம இதையெல்லாம் முன்மாதிரியா எங்க பார்த்திருக்கிறோம்? செலவினங்களே லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த வசனத்திலே, இந்த வீண்விரயத்தை பற்றி பேசுகின்ற வசனத்தில் கொஞ்சம் முன்னால் உள்ள வசனத்தை பாருங்கள். வாத்து தல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வபுல் சபீல் வலா துபத்திர் தப்தீரா இன்னல் முபத்திரீன கானு யஃபாரு ஷயாத்தீன். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அந்த உங்களுடைய உறவினர்கள், ஏழைகள், வழிப்போக்கர்கள், இவர்களுக்குரிய உரிமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அவங்களுக்குன்னு செலவழிக்க வேண்டும், நீங்கள் செலவழிக்கணும், உங்கள் பொருளாதாரத்தை கொடுக்கணும், அது அவங்களுக்குரிய ஹக்கு. நீங்கள் சேமித்து வைத்திருந்தாலும், நீங்கள் சம்பாதித்து இருந்தாலும் அந்த பொருளாதாரத்தில் ஏழைக்கும் ஒரு பங்கு இருக்கிறது, உறவினருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது, வழிப்போக்கனுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. வீண் விரயம் செஞ்சிடாதே. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வீண் விரயம் செஞ்சிடாதே, வீண் விரயம் செய்பவன் ஷைத்தானின் தோழன் அப்படின்னு அந்த வசனத்தின் இறுதியில் அல்லாஹ் சொல்கிறான். நீ வீண் விரயம் செய்ய லட்சக்கணக்கான ரூபாய்களை இந்த விருந்துக்கு கொட்டி கொடுக்கிறீர்களே, அந்த பணத்தை அப்படியே மிச்சப்படுத்து. அந்த பணத்தை எடுத்து உங்க நெருங்கிய உறவினர்களுடைய கஷ்டத்துக்கு கொடுங்க. அல்லாஹ் சொல்கிறார், அதை கொடுப்பது உங்களுடைய கடமை. ஏழைகள் எவ்வளவு பேர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படக்கூடியவன் இருக்கிறான். உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல, உங்கள் கண்ணில யாருமே படலையா? இவ்வளவு விருந்துகளை, லட்சக்கணக்கான ரூபாய்களை, வீண் செலவுகள் நாம் செய்கிறோமே, நம்முடைய கண்கள் ஏழைகள் யாரும் படலையா? சொந்தத்திலே ஏழைகளே இல்லையா? கஷ்டப்படுபவன் யாருமே இல்லையா? அவனுக்கு கொடு. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அவனுக்கு கொடு, தேவையில்லாத வீண் செலவுகளை நீ செய்யாதே என்று அழகாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் நமக்கு சொல்கிறார். அப்ப நம்முடைய செலவுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் நிறைய வீண் செலவுகள், தேவையில்லாத அளவுக்கு மீறிய இந்த மாதிரி செலவினங்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு, அவனுடைய அன்புக்கு எதிரானவர்களாக நாம் ஆளாகி விடுவோம். அதனால் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாம் ஆளாகாமல் நம்முடைய பொருளாதாரத்தை நல்வழியிலே நாம் சம்பாதிப்போம். அதே போன்று தேவையான அவசியமான வழிகளில் மட்டும் நம்ம செலவழிப்போம். மற்றவங்க உங்களை கஞ்சன்னு சொன்னாலும் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை கேலி பண்ணாலும் கவலைப்படாதீர்கள். ஆனா நல்வழியிலே எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அதற்கு கணக்கு இல்லை. ஏழைகளுக்கு வழங்குவதில் கணக்கு இல்லை. உங்க சொந்த பந்தங்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, அதே போன்று உங்கள் வாரிசுதாரர்களுக்கு வைத்துக் கொண்டு மித்த அனைத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம்? தாராளமாக செலவழிக்கலாம், தர்மம் செய்யலாம். மார்க்க நமக்கு அனுமதி கொடுக்கிறது. எனவே அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு காட்டிய அடிப்படையில் பொருளாதாரத்தை நல்வழியிலே நாம் திரட்டி நல்வழியில் செலவழிக்கக்கூடியவர்களாக ஆக்கி அல்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்